திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வி ராஜன் செல்லப்பாவை ஆதரித்து அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் காளியம்மாள் விளாச்சேரி மற்றும் வடிவேல்கரை பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பல்வேறு குற்ற பின்னணி உள்ள குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை திமுக வேட்பாளராக நிறுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டி, அத்தகைய நபர் வெற்றி பெற்றால் அது திருப்பரங்குன்றத்திற்கு அவமானம் என கடுமையாக விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைந்தால் திமுக அரசால் நிறுத்தப்பட்ட அனைத்து மக்கள் நல திட்டங்களும் மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவித்தார். ஏன் இந்த பகுதிக்கு எங்க அண்ணன் ராஜன் செல்லப்பா மீண்டும் வரணும்னு சொல்றேன். பல்வேறு நலத்திட்டங்களை அவர் எம்பியாக இருக்கும்போது சரி, மாநகராட்சி மேயராக இருக்கும்போது சரி, இந்த மாநகராட்சி சிறந்த மாநகராட்சிக்கான விருது வாங்கினுச்சு. ஆனா அதுக்கு பிறகு வந்தவர்கள் குப்பைமேட்டுல நம்பர் 1 ஆக்கி வச்சிருக்காங்க. குப்பை குளங்கள் எங்கு பார்த்தாலும் கழிவுநீர் ஓடுது, சாலை சரியா இல்லை. இதே போன்று இந்த சட்டமன்ற தொகுதியும் நம்பர் 1 மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக பெரும் ஒரு வாய்ப்பு நம்ம கையில இருக்கு.